அவருந்த சங்கீதமானவர் பெருந்த கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவர் தீய காலம் நாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியானவர் தீய காலம் நாம் வாழ்த்திடுவோம் அவருந்த கிருபை நிறைந்த தெய்வம் நம்முடைய வல்லமையை பலப்படுத்தி நமக்கு இருக்கிற சத்துவத்தை அதிகப்படுத்துகிற தேவன். சத்தமாக இனிய ஓசையாக இருந்த அந்த குமாரத்துவம் நம் மத்தியிலே சத்தியமாக சாட்சியாக முன் செல்பவராக நமக்கு குருவாக போதகராக மேய்ப்பராக தகப்பனாக சிநேகிதராக சகோதரனாக தாயின் தகப்பனுமாய் இருந்து நம்மை பாதுகாக்க தன் ஜீவனையை சிறுவையை கொடுத்து உயிர் தருகிற தேவன். சத்தியத்தின் தேவன், நித்தியத்தை தருகிற தேவன். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அந்த காலத்திலே அந்த அந்தகார வல்லமைகளை முறியடித்து தெய்வம் தன்னை நிரூபித்தவர். மாம்சமான யாவருக்கும் கருத்த அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் நித்திய ஜீவனையே தருகிற தேவன். உலக வாழ்க்கையில் ஒரு தேவைகளை சந்திப்பதற்கு சாதாரண ஒரு காரியம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அவர் நன்மைகளுக்காக செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் நினைத்திருந்தாலும் அது அவருக்கு சித்தமானதாக இருந்தால், நமக்கு ஏற்புடையதாக இருந்தால், நமக்கு நன்மை தருகிறதாக இருந்தால் அவர் இதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நேற்று விட்டு வெல்லும் மாறாத சிவனுள்ள தேவனே துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். சபத்தின் நடுவிலே வந்து சபத்தை கேட்டு அது எங்களுக்கு நன்மையாக இருந்தால் அந்த ஜபத்தை வாய்க்க செய்கிற கர்த்தர் நீரே பரிசுத்த, நீரே சர்வ மகிமைக்கு பாத்திரே. இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், எங்களெல்லா துதிகணத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உயர்த்தி துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துகிறப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.